மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய தடைகள், சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னா, அஷ்டமத்து சனி இப்போ போயிட்டுருக்கிறதால நம்ம சில முக்கியமான காரியங்கள்லாம் இறங்கும் பொழுது என்னென்னா, ஒரு முறையில் அது வெற்றி கிடையாது. இருமுறை மும்முறை அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அதை முயற்சிக்கும் பொழுது தான் வெற்றி கிடைக்கும். அதுபோல் சில முக்கியமான புள்ளிகளை நீங்கள் சந்திப்பதாக இருந்தாலோ, இல்லை சில முக்கியமான விஷயங்களை பேசுவதாக இருந்தாலோ, அந்த தடைகள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் மனம் தளராமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சிவனுடைய கோயிலில் போய் பகவானை வணங்குவதும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் செய்கிற காரியங்களில் சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணமெல்லாம் நிச்சயமாகாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடப்பதற்கு ஒரு ஏதுவான நல்ல தினம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலுமே பார்த்திங்கன்னா தடைகளும் தாமதங்களும் இன்றியமையாததாக இருக்கும். அதனால் அதையும் எதிர்பார்த்து தான் செய்யணும். எதுவுமே நமக்கு நினச்ச நேரத்தில் நினச்சபடி முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அது ஏமாற்றம் தான். எப்படியாவது முடிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான மாற்றங்களோ இல்லை நல்ல பேச்சுவார்த்தைகளோ உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, உங்கள் விதியில் மாற்றங்கள் வருமான்ட்டு. அது மாதிரியான ஒரு காலகட்டம், அது மாற்றத்துக்கான ஒரு காலகட்டம், இல்லை அதை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள், மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். சில தடைகள் ஏற்படுவது என்பது இன்றியமையாததாக இருக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மன நிம்மதி ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லணும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய, முயற்சிகளுக்கு பலனை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும்போது முக்கியமாக அவங்க நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வேண்டாதவர்கள், நமக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள், போட்டியாளர்களாக இருப்பவர்கள், இவர்கள் ஒருவேளை குறுக்கு வழியை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். திறமை இருந்தும் சில நேரங்களில் குயிக் தீம்பாங்க, அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவன் அடுத்தவன் என்ன செய்ய போகிறான்றதை ஜட்ஜ் பண்ணணும். அதுபோல் ஒரு நிலை இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் சரியான முறையில் கணித்து செயல்படும் பொழுது தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்களோ மனக்லேசங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அருமையான தினம். எதிர்பாராத விதமாக உதவிகள் வந்து சேரும். வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் போன்ற விஷயங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், ஒரு இனிமையான ஒரு விடுமுறை நாள் அப்படியெல்லாம் சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை தரக்கூடிய, சில நேரங்களில் சில சுப நிகழ்ச்சிகளை கூட நடத்தி தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையிறது. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும்
அனுகூலமான தினமாகத்தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும், பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் அமையிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்பை பெருக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் ரொம்ப திறமையாகவும் நன்றாக யோசித்தும் எடுக்கப்பட்ட முடிவுகளாக அமையும். இப்படிப்பட்ட முடிவுகளால் நிகழக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள், உங்களுக்கு பின்னால் குழி தோண்டி இருந்தவங்க, பிரச்சனையை கிளப்பினவங்க, இவர்களை எல்லாம் நீங்கள் சத்தம் இல்லாமல் வெற்றி கொள்வீர்கள். அதாவது எப்படி நீங்கள் வெற்றி அடைஞ்சீங்கன்னு கூட தெரியாது. அவ்வளவு திறம்பட ஒரு செயல்பாடும் திட்டமும் வகுத்து பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். குறிப்பாக இந்த தனிப்பட்ட வாழ்க்கை, காதல், திருமணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயித்து முடிக்கப்படக்கூடிய வகையில், நல்ல காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய வகையில் சிறப்பான தினமாக அமைஞ்சிடும். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து எல்லா விதமான ஒரு முன்னேற்பாடுகளோடு திட்டங்களோடு செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா சில தவறுகள் நேர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய கையாளக்கூடிய விஷயங்களில் நமக்கு தோல்வி ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். குழந்தைகளால் ரொம்ப மனசில் சந்தோஷம் ஏற்படும். சில நேரங்களில் குழந்தைகளோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு அது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தாரோடு நேரத்தை செலவு செய்வதால் மனதுக்கு ஒரு இனிமையான ஒரு சந்தோஷங்கள், ஒரு நிம்மதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது மனசுக்கு சுகமான ஒரு தன்மை இருப்பதால் அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக அமைஞ்சிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு சிறப்பான தினம். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்டு இது ஏதாவது புக் பண்ணி அதுக்கான ஒரு ஆரம்ப தொகையை தருவது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு முன்னேற்றத்துக்கு, அதாவது சுய முன்னேற்றத்துக்காகவும் உங்கள் குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. படிக்கக்கூட மாணவர்களுக்கு கூட நல்ல ஒரு காலேஜில் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரொம்ப சிறப்பான வருங்கால முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம், தொழிலில் லாபம் எல்லாமே ஏற்படுகிறது. அற்புதமான தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். மனதுக்கு தெம்பும் இதமும் அளிக்கக்கூடிய, உற்சாகம் அளிக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்தோன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத நன்மைகளையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் சில தன வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம். தூரத்து சொந்தங்களில் இருக்கக்கூடிய பகைகள் இதெல்லாம் கூட நீங்கக்கூடிய நல்ல காலம் உண்டு. அது மாதிரியான ஒரு நல்ல தினமாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான நல்ல தினமாக இது அமையிறது. மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கோபப்படக்கூடாது. நிதானமாக எந்த விஷயத்தையும் கையாள வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் பேசுவதற்கோ, நன்மைகள் நடப்பதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு போன்ற பல முக்கியமான விஷயங்களுக்கு ரொம்ப சிறந்த தினமாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான தினம் என்று சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள், தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும். மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் எப்போவுமே ஆதரவு கரம் நீட்டுவார்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த காரியத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் தன செலவுகள், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததால் அந்த பணத்தை கொடுப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அது விரயம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது உங்களுடைய ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல தான் அது. இருந்தாலும் செலவுகள் என்பது சில தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நன்றாக செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவீங்க. முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்கால கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் ஓரளவுக்கு தடைகளும் தாமதங்களையும் கடந்து தான் வெற்றி ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஓரளவு சீரிய பலன்கள், நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது.